சீட்டா போடுறான். எங்க அப்பா கேம் சென்டர் காசே இல்லைன்ட்டாரா. எங்க அப்பா காசே இல்லைன்ட்டாரா. 2000 வந்துருச்சு, போதும் இந்த இடத்தோட நிறுத்திக்கிறேன். ஒரு நாளைக்கே எங்க அப்பாவுக்கு 200 ரூபா 300 ரூபா தான்டா கூலி. ஆனா இவங்க ஒரே நாள்லயே 2000 ரூபா சம்பாதிச்சிடுறாங்கடா. ஆமாண்டா. பாக்குறீங்க தாண்டா சாசன கபடி நாமளும் விளையாடலாம்டா. டேய் தம்பி வாங்கடாங்க, எல்லாம் வாங்கடா. என்னடா பண்றீங்க? இதெல்லாம் இங்க விளையாட கூடாதா? நீங்க கிரவுண்டுக்கு வாங்க, நான் அங்க சொல்லிக்கிறேன். பாருங்கடா தம்பி, இதான் கிரவுண்டு, இதான் நிக்கணும். நான் இப்ப எப்படி விளையாடுறேன்னு பாருங்க. கபடி 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 கபடி. தமிழ்நாட்டுல தொடர் போராட்டம் நடந்துட்டு இருக்குது. இந்திய அளவுல நிறைய போராட்டம் நடக்குது. போர் வீரத்துல 3வது இடத்துல இருக்க நம்ம ராணுவ வீரர்கள் 44 பேர் தாக்கிட்டாங்க. இதுக்கு என்னதானே தீர்வு? நான் இதுக்கு ஆளுங்கட்சி காரணம். என்னடா தம்பி சொன்னீங்க? ஆளுங்கட்சி ஒவ்வொரு முறையும் ஆளுங்கட்சி சரியில்லை, ஆளுங்கட்சி சரியில்லை. இந்த ஆளுங்கட்சி தேர்ந்தெடுக்கிறது யாரா? எதிர்கட்சியை நிர்ணயிக்கிறது யாரா? இப்படி நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு முதல்ல நாம தான்டா நம்மள மாத்தணும். அதுக்குண்டான வேலையை நம்ம முதல்ல பாக்கணும்டா. ஆமாண்ணா. படிப்புலாம் மெடுக்கு வேஸ்டடா. வாங்கடா சீட்டு விளையாட போலாம். சீட்டு தாண்டா நம்ம வாழ்க்கையே. வாங்கடா. கபடி நம்ம ஸ்கூல்ல விளையாண்டு ப்ரோ கபடிக்கு போய் ஆகணும்டா. அன்னைக்கு அந்த அண்ணன் சொன்னதை கேட்டியா? நாமும் நம்ம சமுதாயத்துக்காக ஏதாவது பண்ணுடா. தேங்கிய நீரில் தெளிவிருக்கலாம், ஆனால் ஆற்று நீரின் தூய்மை இருக்காது. நீரற்ற நாளிலும் ஓய்வற்ற காலிலும் நடைபோடும் வாழ்விலும் நம் பின் ஒரு படை உள்ளது. மாட்டின் சாணமும் மருந்தாக்கிய என் காலத்தில் மாடின் இருக்குமா என சிந்திக்கிறேன். பள்ளி முன் மதுக்கடையும் போதைப் பொருளும் காண்பித்தால் நீ அடுத்த தலைமுறைக்கு என்ன கற்பிக்கிறாய்? மைதானங்களில் விளையாடியவற்றை கைபேசியில் விளையாடச் செய்கிறாயே, நீ அடுத்த தலைமுறைக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறாய்? கனா காணும் காலம் வந்து விட்டது. நான் கற்றதை என் அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்பது போல் வெட்கம் கொள்ள வேண்டிய இடத்தில் நாம் கவனம் கொள்ளுங்கள். அடுத்த தலைமுறை நம் கையில். இறுக்கி பிடிப்போம்.